வேலம்மாள் போதி கேம்பஸின் 40 days NEET crash course. Call 7092501111. பிரதமர் மோடி அமித்ஷா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துட்டு இருக்காங்க. இது கூட 1ஆம் தேதி மோடி வருவாரு, அடுத்து அமித்ஷா வராது. தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. தேர்தல் முடிவு வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. என்ன காரணம்? அதான் உங்களுக்கு தெரியுமா? தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது திராவிட நாடு, இது அறிவியலை மையமாக வச்சு படிக்கிற மாநிலம். அதனால எது நிறை குறை என்று தெரிஞ்சுக்கிடும். ஆகவே அவங்க முயற்சி செய்து பார்ப்பாங்க. தொடர்ந்து பாராளுமன்றம் முறைக்கிட்டே இருக்குது. சபாநாயகர் கூட ஓம் பிர்லா கூட பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க முற்பட்டாங்க, அதனால தான் பேச வரல அப்படின்னு சொல்லி அது ஒரு அபாண்டம். நம்முடைய தமிழ் மக்கள் மீது தொடர்ந்து அவங்க இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு பாரத பிரதமரே ஒரிசாவில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றபோது அங்குள்ள ஆலயத்தை பூட்டி அந்த சாவியை திருடி தமிழ்நாட்டில் வைத்து விட்டார் என்று அங்கு பணியாற்றுகின்ற ஒரு IAS தமிழ் அதிகாரி பாண்டியன் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக இவ்வாறு பேசினார். பீகாரில் போய் சென்று தமிழ்நாட்டில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை துன்புறுத்துவதாக சொல்லியிருந்தார்கள். ஒரு எந்த மனசாட்சி இருந்ததுன்னா அதை சொல்ல மாட்டாங்க. மணிப்பூரில் அவங்க ஆட்சி ஆரம்பித்த உடனே அந்த ஊர் என்ன பாடுபடுது. அவர் பேசிக்கிட்டு இருக்க மாநிலம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் எவ்வளவு மதவெறி மூலம் சாமானிய மக்களை எவ்வளவு துன்பப்படுத்தி கொடூரமான காரியங்களை செய்யறவங்க ஒரு பாரத பிரதமராக இருப்பது உண்மையிலே ரொம்ப துரதிருஷ்டவசம். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தை எவ்வளவு அவமதிக்கார் பாருங்க. பாராளுமன்றத்துக்கு வெளியே தொட்டு கும்பிடுவாங்க, பாராளுமன்றத்துக்கு உள்ள போய் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பாரதத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்காத ஒரு பாரத பிரதமர் இந்தியாவில் இவர் வந்த பிறகு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னால் அப்படி யாருமே கிடையாது. அதே சமயத்தில் அவங்களுடைய எண்ணம் மதவெறி ஜாதி வெறியை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி அதுல வரக்கூடிய வாக்குகள்ல ஆட்சியை அமைக்கணும், தொடரணும். இதுதான் அவங்களுடைய சித்தாந்தமா இருக்கே தவிர நம்முடைய இந்திய கலாச்சாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணுங்கிறதே கிடையாது. இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை வாசல் படி இடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தட்டி கேட்க ஆள் இல்லாத ஒரு ஏழ்மை நிலையில இருக்கின்ற ஒருதனை நல்ல எல்லா அதிகாரமும் ரொம்ப பிசிக்கலா நல்ல கெதியுமானவன் அடிச்சா அந்த வலியவனை வாசல் படியாவது என்ன செய்யும், இடிக்குமாங்க. அதே போல மாண்புமிகு பாரத பிரதமர் தொடர்ந்து 11 ஆண்டு கால ஆட்சியில CPI, வருமான வரித்துறை, ED, அமலாக்கத்துறை போன்றவர்களை வச்சு தனக்கு அடிபணியாத, தன்னுடைய கருத்துக்கு ஒத்து போகாத அல்லது தாங்கள் நினைப்பதை நடத்துவதற்கு தடையாக இருக்கின்றவர்களை எல்லாம் இவர்கள் மூலம் வழக்கு பதிவு செய்து அவர்களை மிரட்டி உருட்டி அவர்களை பணிய வைப்பது இவருடைய அன்றாட கடமை. அவங்களால தமிழ் மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க சொல்லலாமே தவிர தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த பெண்ணும் பாதிக்கப்படல. நன்றி. அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு பாராட்டு. இங்க தமிழ் அழிக்காங்களே, தமிழுக்கு நீங்க 2600 கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு, தமிழுக்கு 50 ரூபாயா, 50 கோடி ரூபா. அது ஒரு காலேஜில் இவர் போன இடத்துல இல்லைங்கிறதுக்காக இல்ல. இந்தியாவில் தமிழுக்கு மட்டும்தான் இருக்கைகள், உலகத்தில் எல்லா நாட்டிலையும். 2026 மீண்டும் ராதாபுரம் தொகுதி மக்களின் பிரதிநிதி அப்பாவின் குரல் சட்டப்பேரவையில் ஒழிக்குமா? அது கட்சியினுடைய தலைமை இருக்கு. அவங்க யாருக்கு டிக்கெட் கொடுப்பாங்களோ, யாரை நிற்க சொல்றாங்களோ, அது ராதாபுரம் சார்பாட்டு 100% திமுகவினுடைய குரல் ஒலிக்கும். வேட்பாளர் யாரு, அந்த உறுப்பினர் யாருன்னு மாண்புமிகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் MK ஸ்டாலின் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். வேலம்மாள் போதி கேம்பஸின் 40 days NEET crash course. Call 7092501111.